உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. யாருக்கு உண்டோ இல்லையோ இந்த மொழி இவ்வளவு பீடிகை கண்டிப்பாக தனுசுக்கு பொருந்தியா. தனுசு ராசிக்காரங்க யாரை வேணால் எடுத்து பாருங்க, நானா உருவானேன், நான் சுயம்புடான்னு சொல்லுவாங்க. யாரோட தயவும் இல்லாமல் பிரபஞ்சம் அவங்களை இயக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 4ஆம் இடத்துல போய் சனி உட்காரு. இந்த 4ஆம் இடத்துல சனி உட்காரத்துக்கு ஒரு கோட் சொல்கிறாங்க, அர்த்த அஷ்டம சனி. அஷ்டம சனியோட பாதி, 8ல் பாதி தான் 4. அப்போ அதில் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுலேயும் கிடைக்கும் என்று ஜோதி நூல்கள் பறைசாற்றுகின்றன. பட் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு மீனாட்சி முடிவு பண்ணுறது தானே. நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஆள் தான் இருக்காரே, ராசிநாதன் இருக்கும்போது வேறு என்ன கவலை? அதை பற்றி நம்ம எதாவது கவலைப்படலாமா சொல்லுங்கள்? ஊரில் ஃப்ளட்டு வந்தால் என்ன, ஊரில் வெள்ளமாக போனால் என்ன, தலைக்கு மேலே மழையாக கொட்டினா என்ன, நம்மளுக்கு மொட்டை மாடி இருக்கும்போது என்ன கவலை அப்படின்ற மாதிரி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய அந்த பார்வை பலத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சனியும் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை மிஸ்டர் குரு கொடுக்குறாரு. வேறு என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த 2026 வருஷம் பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் 2026 முடிஞ்சு 27 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துக்கு மாதிரி திரும்ப சனி மாறும்போது ஆல்மோஸ்ட் அப்படியே அதையும் 9ஆம் பார்வையாக பார்த்து அப்படி நிப்பாட்டிடுவார். இருந்தாலும் 2026 வருஷம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. ஆனாலும் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கெட்டது நடந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாகி வருத்தப்படுறதுக்கு, கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அது நடக்காமல் நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க, பரவாயில்ல, அது உங்களுக்காச்சு எனக்காச்சு, நம்மளுக்குள்ளே டீலிங் முடிஞ்சிடும். ஆனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியில் கெட்டதாக நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் எனக்கு சாபம் கொடுப்பீங்க. தேவையா அதெல்லாம்? அப்புறம் நான் எனக்கு ஐயோ கில்ட்டியாக இருக்கும், நம்ம ஒழுங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. அதனால் இந்த தடவை நான் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு வேணாமா. நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதை சாய்ஸில் எடுத்துகிட்டு, இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் மேலே தூக்கி போடுறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு கீழே எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக தூக்கி போடுறோமா, நெகட்டிவாக மேலே எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டிலாம் நம்ம கிட்ட கோயிலில் கொடுத்துருவோம். டீல் ஓகே. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4ஆம் இடத்தில் போய் சனி அமரப் போகிறார். ஓகே, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவருடைய பார்வை வளையத்துக்குள் எந்தெந்த இடங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளே மாற்றோம். 10ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார். ஓகே, அதாவது உங்களை தான் பார்க்க போகிறார். நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன். ஓகே, அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வையுடைய எனர்ஜி இருக்க போகுது. ஓகே, அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை சனியோட ப்ரைவேட் கூல் சூப்பர். அடுத்து 10ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை போய் இருக்க போகுது. எந்த இடம்? வேலை என்று சொல்லக்கூடிய கர்மாஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 4, 6, 10, 1 இந்த இடங்கள்லாம் சனி தன்மையப்படுத்த போகிறார். இந்த வாக்கியப்படி நிகழக்கூடிய பயிற்சியில் எப்படியோ ஒரு 2.5 வருஷம் இந்த இந்த இதுக்குள்ளே தான் சனி நம்மளே ஆக்குபை பண்ண போகிறார். கிளியர்? ஓகே, கிளான்ஸ் ஒரு டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சில நியதிகள் இருக்குது. அது அம்மா ஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வித்யாஸ்தானம், உங்களுடைய உடைமை ஸ்தானம், அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், உங்களுடைய சொக்கா, உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கான உணர்வியலை சொல்லக்கூடிய இடம், மனம் என்று சொல்லக்கூடிய இடம். சிந்தனை வேறு, மனசு வேறு. ஓகே, மனம் என்று சொல்லக்கூடிய திங்க் பண்ணுறது எல்லாம் 5ஆம் இடம். யோசிக்கிறது, திங்க் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? மனசில் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 கற்பனை வரும். மனசே டல் ஆகிடுச்சுன்னா திங்க் பண்ணுறதும் டல் ஆகிடும். ஓகே, அது ரொம்ப சூட்சமம். 4ஆம் இடம் என்பது மனம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள். இது மூளை அப்படின்னா இது மனசுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5ஆம் இடம் உங்களுக்கான மூளை, 4ஆம் இடம் உங்களுக்கான மனசு. கிளியர்? அதனால தான் இதயத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. அதனால தான் மூளையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. ஜோதிடம் ரொம்ப சுவாரஸ்யமானது, ஒரு போதை. நீங்கள் படிச்சிங்கன்னா வெளியிலேயே வரமாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு புலங்காயுதம் அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம். அப்போ 4ஆம் இடத்துல கொண்டு போய் இருக்கக்கூடிய சனியோட அமைப்பு. அப்போ என்ன ஆகும்? இந்த இடமெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர்? அப்போது பார்வை பலன் தான் மேடம் கொஞ்சம் பயமுடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ், பார்வை பலன் பயமுடுத்தும் தான். ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்கிற ஒரு இதுக்கு மேலே ஒரு நல்ல லைட் அடித்து அது கொஞ்சம் வெளிச்சமாயிட்டு அது பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கருப்பாக பார்க்கும் இல்லை. 2026 தனுசு ராசி சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனம் தேவை.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பரிபூர்ண அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி தான். சனீஸ்வரன் பகவானும் மீன ராசியில் தான் பெயர்ச்சிக்கிறாரு. தனுசு ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களுக்கும் உள்ள தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆவாது. படிக்கிற குழந்தைங்க அவமானம் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு தாய் தகப்பனுக்கு இன்னலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சிறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமும் நடக்க போகுது. கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகின்னே சொல்லலாம். ஒரு 27, 25 வயசு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேலே தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்து உச்சக்கட்ட அமைப்பில் போகக்கூடிய உங்கள் சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு கெட்ட பார்வை, உங்களுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்படக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் நலம் பாதிக்கும். தனுசு ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. வீட்டுக்காக வாழக்கூடியவங்க, தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க இருந்திருந்தா கூட பல விதமான தனுசு ராசிக்காரங்களை பல பேர் ஒரு சில அமைப்பு உடையவங்க பிரிஞ்சு தான் வாழக்கூடிய நேரம் உண்டு. தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் வேலையிலையும் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டகதி ஆகக்கூடிய நேரங்காலங்கள் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆண்கள், தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அப்படித்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். இல்லறம் பற்றற்ற நிலையில் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இருக்கும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. புது புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை வச்சு இன்பமாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இமாலய சாதனை அடையக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வருது. தனுசு ராசிக்காரங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் அப்பா இருந்தால் அம்மா இருந்தால் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று. உச்ச நிலையில் கொண்டு போகும். பரமபதத்தில் பாம்பு ஏரியில் ஏறி உச்சத்தில் போயிட்டு மேலே இருக்கிற பாம்பு கொத்துனா தர டிக்கெட்டாக வந்துடும் தெரியுமா? அந்த மாதிரியான இடையூறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும். மோகத்துகளிலிருந்து விடுபடுங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. இயன்ற வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. யாரையும் அழிக்கணும், யாரையும் கொல்லணும், யாரையும் பழிவாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லேருந்து விடுபடுங்க. விதை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும் எண்ணத்தில் நோக்கத்தில் இருந்தால் அந்த அர்த்தாஷ்டம சனியில் அப்படியே ரிவேர்ஸ் ஆகி உங்களுக்கு தான் வரும். அர்த்தாஷ்டம சனியில் அரசியலில் பிரவேசமாகலாம். காசு பணத்தை தண்ணியாக செலவு பண்ணலாம். புது புது மாளிகைகள் வாங்கலாம். வண்டிகள் வாகனங்கள் வாங்கி ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த மாதிரியான ஒரு நேரமும் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணாதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு குறை கிடையாது. தவமும் தானத்தையும் பண்ணுங்க. அற்புதமாக வாழக்கூடிய நேரம் உண்டு. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. 2026 எல்லாம் நிறைவாமையட்டும். சிவாய நம.
தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் இடம் சனிக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உகந்தது இல்லை அப்படின்றதான் உண்மை. அது வந்து ஜோதிட விதிப்படி. ஆனால் விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம அதை பார்க்காம விதியை மட்டும் சொல்கிறதுனால நல்லது கிடையாது. விதி விலக்கையும் நம்ம சொல்லணும். விதி விலக்காக அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்றதான் உண்மை. விதிப்படி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானம், அதாவது அஷ்டம ஸ்தானத்தில் பாதி. அப்படின்றபோது அஷ்டம சனி அப்படின்றது என்னென்ன துயரங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீண் பழி, வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம் கூட ஒரு சிலர் கிடைக்கும். அது போக சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஆயுள் சார்ந்த பயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்குறது அஷ்டம சனி. அதில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து மருத்துவ செலவினங்கள், தாயாரோட உடல் ரீதியான பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான சங்கடங்கள், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம், காசு இருக்கோ இல்லையோ, வீடை வந்து கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி கட்டிக்கிறணும் அப்படின்ற வந்து புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய விஷயங்கள். இது வந்து விதிப்படி நடக்கிறது. ஆனால் இதுபடி இதெல்லாம் நடக்குமா? இப்போ சனி அங்கே 4ஆம் இடத்துக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காரணத்தை நான் சொல்லிடுறேன். அது போய் அமர்ற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவங்க அமர்ற இடத்த வச்சு தான் அவங்களுக்கு நட்பு வீடா, பகை வீடா, அது சுபரோட வீடா அப்படிலாம் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் சனி அமரக்கூடிய அந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து குருவுடைய வீடு, அதாவது உங்களுடைய ராசிநாதனோட வீடு. உங்கள் ராசிநாதனோட வீட்டில் வந்து சனி அமரும்போது உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்தால் அவங்க நீங்கள் சொல்கிறது தானே கேட்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்ல வர்றது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக, உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா சனி ஒரு துளி கூட உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க. சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி இருக்கிற இடத்துலேருந்து கேந்திர ஸ்தானத்தில் இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு இருந்துகிட்ருக்கார். குருவுடைய பருவ உங்கள் ராசிக்கும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அம்சம். கேந்திர தொடர்புலேயே சனிக்கு நல்ல பலனை குரு கொடுப்பார் அப்படின்றத தாண்டி, இப்போ அடுத்ததாக சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. மே 26ஆம் தேதி குரு பயிற்சியும் இருக்குது. வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மே 26ஆம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடுன்னு மன்னிக்கணும் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வந்து வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் முழு யோக பலனை செய்வார். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படின்றது வந்து கடக ராசி. கடக ராசி தான் உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இடம். உங்கள் ராசிநாதன் குரு பலம் பெற்றால் நீங்களே பலம் பெற்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி இனிமேல் வந்துடும். ஸோ எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு திடமும் உங்களுக்கு கிடச்சிரும். முழு சுபகிரகம் இல்லையா, வியாழன் வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து முழு சுபகிரகம். அவர் வந்து பலம் பெறுறது பொதுவாக உலகத்துக்கே நல்லது. ஒரு நல்ல ஒரு பலமாக இருக்கிறன்றது உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் அவர் உங்களுக்கு ராசிநாதனாக வந்து அவர் வந்து உச்ச பலம் பெறுறாரு இல்லையா. இது வந்து இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் சொல்லணுன்னா, எப்படி நான் சொன்னேன், சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ராசிக்கு வருவார், ஒரு கால சுழற்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் இருந்து ஆரம்பித்த ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் முழு பலம் பெற போகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக வெல்த்தாக இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மீண்டும் அதை விட சிறப்பான ஒரு யோக பலன்களை உங்களுடைய குரு பகவான் ராசிநாதன் கொடுக்க போகிறார் அப்படின்றதான் உண்மை. இதில் குரு உச்சம் பெறுறது மட்டும் விஷயம் கிடையாது. குரு உச்ச பலம் பெற்று கடகராசிக்குள்ளே வந்து அங்கேருந்து சனிக்கு 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய அர்த்தாஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து சனியோட தீய பலன்களை சுத்தமாக அழித்து யோக பலன்களை மாற்றிடுவார். ஸோ இவ்வளோ சிறப்புகள் வந்து இனி வர காலங்களில் நிச்சயமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பணம் புழக்கம், பொருளாதாரம் வந்து நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்றதையும் வந்து தனுசு ராசிகளுக்கு நம்ம அடித்து சொல்லலாம். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி, சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல்
மே மாதம் 26 பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வர்றதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வர்றாரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம், சனியை போல ராகு, செவ்வாயை போல கேது. போர் என்று சொன்னால் ராமனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர். ஆக அன்பையும் காட்ட தெரியும், அதிரடியவும் காட்ட தெரியும். அதுதான் தனுசு ராசி. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்க. அந்த 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரங்கள் பேரு. இப்போ கர்ம நாயகன் யாரு? சனி பகவான். அவர் 4ல் வந்து உட்கார்றாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் வந்து நமக்கு நன்மை தருவாரா கெடுதல் தருவாரா அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, பெரிய யோகம் என்னன்னா, இது வரைக்கும் கார் வாங்காதவங்க கார் வாங்கிடுவீங்க. தனுசு ராசிக்காரங்க குறித்து வச்சுக்கிடுங்க. இது வரைக்கும் சொத்து வாங்காத தனுசு ராசிக்காரங்க சொத்து வாங்கிடுவீங்க. அதெல்லாம் இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கார் வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் கார் வாங்க போகிறீங்க, நிச்சயமாக சொத்து வாங்க போகிறீங்க. 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே சனி பகவான் அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் விடுவார். தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை தருவார். வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். இதெல்லாம் இப்போ முக்கியமான விஷயம். எதுலங்க நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மாறும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். உங்கள் படிப்பு உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் பெரிய பெரிய பாதிப்புகள் தருவார். அப்போ அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதபடி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதானுங்க முறை, அப்படி எடுத்துடணும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். உடனே பார்த்து சரிப்படணும். பல பேருக்கு L4 L5ல் ப்ராப்ளம் கொடுக்கும். முதுகு எலும்பு தண்டு வடம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையே L4 L5 ப்ராப்ளமாக கொடுக்கும். கண் பார்வையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி. அதெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், தொழிலை புனிதப்படுத்த போகிறார். பல பேர் இப்போ தொழிலை மாற்றுவீங்க. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியாக லாபம் வரலைங்க அப்படின்னு. அதாவதுங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வளரும், ஒரு காலகட்டத்தில் தேயும். அதுதானே உண்மை. நீங்கள் தொழில் வந்து நல்லா நடக்கலைன்னு நினைவீங்க, நல்லா நடந்துச்சுன்னா அப்படியே காலரை நிமித்தி விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. தொழில் சரியாக நடக்கலையா அப்படியே சுணங்கி போவீங்க, கடன் வாங்குவீங்க, தொழிலை விட்டுருவீங்க. அதுதானங்க உண்மை. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறாரு, தொழிலை புனிதப்படுத்த போகிறார். இப்போ அப்படியே ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாற்றுவீங்க. யார் சின்சியராக உழைக்கிறா, யார் சரியாக உழைக்கலை கணக்கெடுப்பீங்க. அப்படி வேலையாட்களை மாற்றுவீங்க. அப்படியே பணிகளை திறம்பட ஆக்குவீங்க. கம்பெனியில் உங்களுடைய அந்த ஒர்க் பண்ண அந்த இடத்துல தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை எல்லாம் மாற்றுவீங்க, புதுப்பிப்பீங்க. ஏற்கனவே ரிப்பேரில் இருக்கிற தூக்கி போட்டு புதுசாக வாங்கு அப்படிப்பீங்க. நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவீங்க. தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் செய்தாலும் அதில் நியூ டெக்னாலஜியை இப்போ பயன்படுத்தி ஜெயிக்க போகிறீங்க. புதிய தொழில் மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க. நான் யாருக்கும் விழுந்துட மாட்டேன், என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் யாரை கண்டு விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுறுசுறுப்பாக உழைச்சு மிகப்பெரிய வல்லமையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குற காலகட்டம் இதுங்க. தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்க போகிறீர்கள், அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. குற்றம் குறைகள் புகார்கள் உங்கள் மீது வரலாம், மிக கவனமாக இருங்க. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தாங்க. நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க, வயிறு சம்மந்தப்பட்ட அமைப்பு, இரைப்பை சம்மந்தப்பட்ட அமைப்பு, இரண்யா சம்மந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், தனுசு ராசியில் பிறந்த கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் நல்ல பேரும் புகழ் வாங்குவீங்க. இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2 வீலரில் போகிறீங்களா, தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். கார் ஓட்டுறீங்களா, சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் போகணும். பலருக்கு தலையில் அடிபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. நீங்கள் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரணும் அப்படின்னா என்னங்க செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான். ராமரை வழிபடுங்கள்.
அயோத்தி ராமரை வழிபடுங்கள், உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயிலிலே ராமரை வழிபடுங்கள், ஸ்ரீராம ஜெயம் தினமும் 108 முறை எழுதுங்கள், வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்றாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.